நமக்கு மேலே நம்மளை வைத்து அதிகாரத்தில் கட்டமைக்க, நம்ம மேலே அதிகாரத்தை கட்டமைக்கிற, அதன் மேலே அமர்றவர்களுடைய சதி என்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராவிட மாடல் அரசு சமூக நீதியை பேசி கொண்டிருந்த, சமூக நீதியை செயல்படுத்த ஒரு காலத்தில் பாடுபட்ட, உரிமைகளை வென்று கொடுத்த இயக்கங்களாக இருந்தவர்கள் கூட இப்போ இருக்கிற அதிகாரத்தில், இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்களால முழுமையாக அதை செய்ய முடியல. காரணம், நம்மக்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வு இல்லாது, நம்ம சாதியாக ஒன்று திரள்றதுனால தான் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தனி ஈழங்கிற ஒன்றை இலங்கை சிங்களர்கள் அழிச்சாங்க. அதாவது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ இன மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் மிகவும் பாரம்பரியம் கொண்ட தமிழ் இன மக்கள் ஒரு தனி அதிகாரம் படைத்த நாடாக ஆக்குறது தான் மேதகு ஐயா பிரபாகரன் அவர்களுடைய முழு மூச்சாக இருந்துச்சு. அதற்காண்டி பெரிய லெவலில் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நம்மளுடைய இயலாமையை பயன்படுத்தி, நம்மளுடைய சாதிய கட்டமைப்பை வச்சு இந்த பார்ப்பன அதிகார வர்க்கம் அந்த இதை கட்டமைப்பை உடைச்சாங்க. ஒன்றே ஒன்று சொல்ல முடிச்சுக்கிறேன், அது என்னென்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிடிக்காது, அதேமாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனா அதுக்கும் பிடிக்காது, அதேமாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்காது. இப்படி உலகம் முழுக்க இருக்கிற அரசியலில் ஆனால் சிங்களர்களுக்கு ஆதரவாக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைஞ்சு தான் தமிழ் புலிகளை அழித்தாங்க. அதை நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்றைய நாட்களில் போர் சூழலில் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கன் அரசுக்கு சப்போர்ட் தான், அன்றைய போர் சூழலில் பாகிஸ்தானும் அவங்களுக்கு ஆதரவு தான், அன்றைய போர் சூழலில் இந்தியாவும் அவங்களுக்கு ஆதரவு தான். அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் யாருக்கு எதிராக இருந்தாலும் அரசியல் சூழலில் யார் ஆள வேண்டுங்கிறத ஆளுவர்க்கம் தான் முடிவு பண்ணுது. அப்படி முடிவு பண்ணுறதுனால அவங்களுக்கு எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. ஆனால் நம்மளுக்குள்ள நம்ம எதிரிகளாகவும் நண்பர்களாகவும் பார்க்கப்படுறோம். இன்னைக்கு பாமர மக்கள், சாதாரண மக்கள் தான் கட்சிக்காண்டி உழைக்கிறவனாகவும் ஓடா தேய்கிறவனாகவும் மறிக்கிறவனாகவும் இருக்கிறான். எந்த அதிகாரம் படைத்தவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் தரைக்கு வர்றதில்லை. வருவாங்க, ஒரு பெரும் கூட்டத்தோடு தான் வருவாங்களே தவிர ஒத்தையில களப்பணி ஆற்ற மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னக்கூட்டி தூத்துக்குடியில் இருந்த மழை வெள்ளத்தின் காரணமாக இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவ்வளோ வரும் இந்த மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட மக்கள்கிட்ட வராங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதை ஃபுல்லாமே இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து வாக்கு வங்கியாக பயன்படுத்தி நம்ம மேலே அதிகாரத்தில் அமர போகிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணவங்க, பள்ளமான பகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக பல மோட்டர்களை வச்சு தண்ணி எடுக்கிறவங்க, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அங்கே தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ செஞ்சுருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மோட்டார் பம்பு செட்டுகளை வைக்கிற பணத்தையே இவங்க தண்ணி நிற்காத அளவுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருந்தாலே இன்னைக்கு சரியாக இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பார்க்கப்படுது. ஏன்னா நான் தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது இங்கே யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் தண்ணிக்குள்ளே நடந்தால் அது விளம்பரம், அது ஒரு செய்தி ஆகுது. காலை ஏற்றிக்கிட்டு தண்ணி இவர் தண்ணிக்குள்ள வந்துட்டாரு, தண்ணியில் வேலை நடக்கான்னு பார்க்குறாரு. ஏன்னா அது ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கப்படுது. அது ஒரு அரசியல் ஆதாயமாக இருக்குது. அந்த அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டியே நம்ம இன்னைக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மேலே கட்டமைக்கிடப்படுற அந்த அரசியல்ங்கிறது அவங்களுக்கு அதிகாரம். நம்மளுக்கு காலங்காலமாக நம்ம இருந்த இடத்துலே தான் இருக்கோம். நம்ம மழை பெஞ்சா தண்ணி கட்டுற இடத்துல தான் இருக்கோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் காலை தூக்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு நம்ம வாக்களித்து அதிகாரத்தில் அமர வைக்கிறோம். அவங்களுக்கு தெரியாதா, காலம் ஃபுல்லாக இந்த மக்கள் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும், மழை பெஞ்சா தண்ணி தான், வீடு நனையுதான், பொருள்லாம் சேதமடையுது. இதை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இதை கேட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது. நம்ம ஒன்றும் ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் இந்த மீட்டிங்கை நடத்திட்டு இருக்கல, தமிழர்கள் வாழும் பகுதியில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழர்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு தான் டீ கடையில் நிற்கிங்க, புரோட்டா கடையில் நிற்கிங்க, ஃப்ரைட் ரைஸ் கடையில் நிற்கிங்க, தெருவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பொழுதுபோக்குக்காண்டி மாவீரர்கள் தினம் கொண்டாடலை. மாவீரர்களுடைய நினைவேந்தலை நினைக்கிறதே நம்ம யாரும் மாவீரர்களாக ஆயிடக்கூடாதுங்கிறது தான். நம்ம மாவீரர்கள் தான் நம்ம இனத்துக்காண்டி, மொழிக்காண்டி போராடுகிறவர்களாக இருக்கணும், மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் எந்த சாதிக்காரன் அவனுக்கு பாதிப்பு வருதுன்னா, நான் இந்த சாதிக்காரன் அதனால் பாதிக்கப்படுறவனை கேட்பேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் உள்ளவன் நம்ம தெருக்காரன், நம்ம ஊருக்காரன், நம்ம மொழி பேசுகிறவன். ஒரு அன்னைக்கு 5 மகன்கள் இருந்தாங்க, 5 பேர் வித்தியாசமாக இருக்காங்கன்னா 5 பேருக்கும் அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய பேச்சை அவன் கேட்காட்டினாலும்
சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவனுக்கான உரிமை அந்த அன்னையினுடைய சொத்துல இவங்க வாரிசு தான். அந்த அம்மாவுடைய பேச்சை இவன் கேட்டாலும் கேட்காட்டினாலும் இதுதான் நம்ம வரலாறு, நம்ம இனத்தினுடைய வரலாறு அழிய அழிய இன்னைக்கு நம்ம மேலே யார் யாரெல்லாமோ அதிகாரத்தை கட்டமைச்சு அதன் மேலே அதிகாரத்தில் அமர்ந்திருக்காங்க. அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வர்ற பிரச்சனை நமக்கான பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சோம்னா நாளைக்கு இந்த அதிகார வர்க்கம் உங்கள் மேலே அந்த கட்டமைப்பை கட்டமைக்க பார்க்கும். அதனால நம்ம ஒன்று கூடுவோம். தமிழ் ஈன உணர்வு நமக்கு வர வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.